வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. ஓகே, நம்ம கதை எப்படி பார்ப்போமா? ஜென் துறவி ஒருவர் தான் செல்லும் இடம் அனைத்திற்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றினை கூடவே எடுத்து சென்றார். மடாதிபதியாக இருந்த ஒருவர் துறவியின் இந்த செயலை பார்த்தார். தனக்குள் துறவியானவன் தன்னுடைய புற அழகை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? அக அழகே சாதுக்களுக்கு அழகு. சாதுக்கள் என்றால் துறவிகள் என்று அர்த்தம். துறவரம் பூண்டவர்களை சாதுக்கள் என்று அழைப்பார்கள். எந்த நேரமும் துறவியானவன் தன்னை பற்றிய எண்ணத்திலேயே இருந்தால் எப்பொழுது அஞ்ஞானத்தை விலக்குவது, எப்பொழுது மெய் ஞானத்தை அடைவது என்று மனதினில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். துறவியின் இந்த செயலில் இருந்த குற்றத்தினை சுட்டிக்காட்டி தெரிவிக்க எண்ணிய மடாதிபதி துறவியிடம் சென்று, எதற்காக எப்பொழுதும் அந்த கண்ணாடியினை உன்னுடன் எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். உடனே துறவி தன்னுடைய கைப்பையில் இருந்த கண்ணாடியினை வெளியே எடுத்து மடாதிபதியின் முகத்திற்கு நேராக காட்டியவர், எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த கண்ணாடியினை பார்ப்பேன். அது என்னுடைய இன்னலுக்கான காரணம் யார் என்பதையும் எப்படி அதற்கு விடை காண்பது என்பதையும் காட்டும் என்று கூறியவுடன் மடாதிபதியின் முகம் போன போக்கை பார்ப்பதற்கு அருகில் இருந்த துறவியை தவிர வேறு யாரும் இல்லை அங்கு. எப்படி இருக்கு மக்களே இந்த கதை? அதாவது இந்த கதையின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதையில் என்னன்னா, இந்த மடாதிபதி ஒரு துறவரம் பூண்ட ஒருவர், எப்பவுமே துறவரம் பூண்டவர்கள் எல்லாத்தையும் துறந்து தான் ஒரு கையில் கையில் திருவோட்டுடன் அவர்கள் வெளியே வருவது துறவரம் பூண்டவர்களுடைய பழக்க வழக்கம். அப்போ அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய புற அழகை அவர்கள் மறந்து விடுவார்கள். அக அழகை அவர்கள் ரசிக்க ஆரம்பித்தவர். அகத்தின் அழகுனா நமக்கு என்னது? அதாவது நம்மளுடைய உள்ளம் மனம் தூய்மையாக இருப்பது தான் அகத்துடைய அழகு என்று கூறுவார்கள். இந்த கதையில நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சிறு வயதில் பாருங்களேன், ஒரு வாலிப வயதை எட்டியதும் ஒரு கண்ணாடி முன் எவ்வளவு நேரம் நின்று அழகு பார்ப்போம் என்று உங்களுக்கு தெரியுமா? நம்ம யாராவது பார்க்க மாட்டார்களா என்று நம்ம கண்ணாடி பார்ப்போம் இல்லையா? நம்முடைய முகத்தோற்றம் எப்படி இருக்குது? அந்த கண்ணாடி பார்க்கும்போது